அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மேஷம் ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா என்ற தலைப்பில் இந்த பதிவை பார்க்க போகிறோம். மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். மேஷம் ராசியில் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள், வேகமாக இருப்பாங்க, எதுலேயும் ஒரு பதட்டத்துடன் கூட செயல்படக்கூடியவர்கள். அதே போல் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாகவும் பேசுவாங்க. எவ்வளோதான் மனசில் கவலைகள் சோகங்கள் இருந்தாலும் அதை பெரிதாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு, குறிப்பாக நண்பர்களாகட்டும் அல்லது உறவுகளாகட்டும், இவங்க கொஞ்சம் நிறையவே அவங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே நண்பர்கள் கூட்டம் இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் நண்பர்களால் பெரிய ஆதாயம்லாம் இருக்காது. இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கேட்டால் கொடுத்துருவாங்க, வெளிப்படையாக பேசிடுவாங்க, முகத்தில் அடித்தார் போல் கூட சில நேரத்தில் பேசிடுவாங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் பெரும்பாலும் அரசு பணியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ராசி தான் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே போல் இந்த மேஷத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க அழகானவர்களாக இருப்பாங்க. காதல் திருமணம் கூட இவங்களுக்கு ஏற்பட்டுடும். சீக்கிரமாக கல்யாணம்னாக்க ஒரு சின்ன வயசுலேயே லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கெல்லாம் கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கோபம் டென்ஷன் உடையவராகவும் இருப்பார். போல்ட்னஸ் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. அதே போல் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு நேசிக்கக்கூடியவர் தான். ஒரு ஜென்ரலாக சொல்லணுன்னாக்க நேசிக்கக்கூடியவர் தான். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை என்பது பெரிதாக மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. ஆஃப்டர் த மேரேஜுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் போயிட்டு உங்கள் வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா அப்படின்னு கேட்டாக்க சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட போய் கல்யாணம் ஆகிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு உங்கள் வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சாபம் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்க அதுலேயும் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட கேட்டால் ஒரு 3 பேர் வரம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க, கல்யாணம் ஆன பின்னாடி தாலி கட்டிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க அந்த ஈர்ப்பு, அதாவது வசியம் அப்படின்றது பெருசாக இருக்கிறதில்ல. அந்த ஈர்ப்பு என்பது இல்லாததுனால பார்த்தீங்கன்னாக்க அது லவ் மேரேஜ் ஆனால் கூட ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி ஒரு கருத்து வேறுபாடோடையே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே ஏற்பட்டுடுது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு எவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் ஆகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்து தனித்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு உண்டு. அதே போல் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லேட்டாகவும் மேரேஜ் ஆகும். குறிப்பாக அது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். வரன் அமைகிறதுல ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கும். அப்போது ஒரு தனிமையாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவங்களுக்கு கல்யாணன்ற கோட்டைக்குள்ளே எப்போ தான் போவோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்தினாலேயே எந்த ஜாதகம் பார்த்தாலையும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம், கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆனால் போதும், 30 வயசு கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டோ அல்லது சரியான பொருத்தம் பார்க்காமலேயோ முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ ஏன் லேட் ஆகுது அப்படின்னாக்க இவங்களுக்கு கலசர தோஷம் இருக்கும். இந்த கலசர தோஷம் இருக்கவங்களுக்கு ஒன்று காதல் திருமணமாகி சீக்கிரமாக கல்யாணம் ஆகி பிரிந்து 2ஆம் தரத்தை நோக்கி போவாங்க. அதே போல் கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒன்று லேட்டாகவும் சில பேருக்கு மேரேஜ் ஆகும். அந்த லேட்டாக மேரேஜ் ஆகும்போது நல்ல வரன் அமைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க புத்திசாலித்தனமாக திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் வராது. ஆனால் லேட்டாக மேரேஜ் பண்ணியும் இவங்க ஒரு வயது வித்தியாசம் ரொம்ப, இப்போ இவங்களுக்கு ஒரு 35-36 வயசு ஆகுதுன்னா ஆணுக்கு, பெண்ணுக்கு 20 வயசு 22 வயசில் பார்க்குவாங்க. அந்த பெண்ணுக்கு கலசர தோஷம் இருக்கும், இவருக்கும் கலசர தோஷம் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 2 பேரும் இணைகிறாங்கன்னாக்க அதிகபட்சம் ஒரு 3 to 4 வருஷம் நல்லா போனால் அதுவே பெரிய சாதனை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பிரிவுகளை ஏற்படுத்துது. இவங்க சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, இவங்க எதிர்பார்க்குறத அவங்க கிட்டேருந்து கிடைக்காது. அந்த வகையிலேயே பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, குறைந்த அளவுக்காவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர். மேலும் இவங்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரை தாயாருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தாயா தாரமானாக தாய்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த தாயால கூட இவங்களுக்கு
வாழ்க்கையில சில பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதாவது மேசராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை என்பது சாபமாக தான் இருக்கும். எந்த தோஷமும் இல்லை, கலஸ்தர தோஷம் இல்லை, தார தோஷமும் இல்லை, பொருத்தமும் நல்லா இருக்கு, சரியான வயது வித்தியாசம் உள்ள கரெக்டான வரனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக அவர்களுக்கு வாழ்க்கை என்பது வரமாக தெரியும். அதுவும் நேரமும் காணும். இப்போ நல்ல பொருத்தம் இருக்கு, எந்த தோஷமும் இல்லை, பொருத்தம் நல்ல பக்காவா இருக்கு, ஆனாலும் 2 பேருக்குமே தசாபுக்தி சரியில்லைன்னு வச்சிங்களேன். இப்போ கல்யாணம் பண்ணிடுறோம், ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது, ஒருத்தருக்கு 8ஆம் அதிபதியோட தசை நடக்குது. இப்போ மேசராசி எடுத்துக்கிட்டாங்க, இப்போ 7 சனியில விரைய சனி ஆகுது. இப்போ அதே மாதிரி வேற ஒரு வரன் நீங்க நினைச்சிருக்கீங்க, அவங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு வச்சிங்களேன். என்ன ஆகும் அப்படின்னாக்க இது கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிந்திருக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். தசாபுக்தி சரியில்லை, ஆனால் பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னாக அந்த டியூரேஷன் வரலும் தசாபுக்தி காலகட்டம் முடியும் வரை, அல்லது அந்த 7 சனியில ஜென்ம சனி முடிகிற வரலும், அல்லது இவங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிகிற வரலும் இந்த பிரிவு என்பது ஒரு தற்காலிக பிரிவாக இருக்கும். 2 பேருக்குமே 2 தாரம் இல்லை, ஒரு தாரம் தான் தோஷம் இல்லைன்னாக ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு அது நேரம் சரியில்லைனாலையும் பிரிவாங்க, நமக்கு பொருத்தமே இல்லைனாலையும் பிரிந்து 2ஆம் தாரத்தை போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதை தான் நான் இங்கே விளக்கமாக சொல்கிறேன். இப்போ பொருத்தமே இல்லை அப்படின்றவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வாழ்க்கை சாபம் தான் சொல்லுவாங்க. அதே பொருத்தம் இருக்கு, ஆனால் நேரம் சரியில்லை, அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்டனாக என்ன சொல்லுவாங்கன்னாக்க, என்னுடைய வாழ்க்கை துணையோட இருந்தது தான் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம், அவங்களோடய நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால நாங்கள் பிரிந்திருக்கிறோம், ஆனால் மீண்டும் அவங்களோட எப்போ சேருவேன் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். பிரிந்திருந்தாலும் வாழ்க்கை துணைவரை பற்றியே எண்ணங்களோடு இருப்பாங்க, பொருத்தம் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் பொருத்தம் இல்லாமல் இருந்து பிரிந்திருக்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போனதே ரொம்ப சந்தோஷம், எப்போ எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பொறுத்து தான் வாழ்க்கை துணைவரும் அமைகிறாங்க. கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ நமக்கு இருக்குன்னா மேக்சிமம் அதே மாதிரி வரன்னு அமைஞ்சிடும். அதனால என்ன ஆகுதுன்னா, பிற்கால வாழ்க்கையில கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பது சாபமாக தெரியும். அதே போல அது கஷ்டப்பட்டு போராடி சண்டை போட்டு சச்சரவுகள்லாம் பிரிந்து அதுக்கப்புறம் 2ஆம் தாரமோ அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போவும் சில பேருக்கெல்லாம் ஏற்படுது. இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே காமமும் அதிகம், காதலும் அதிகம். இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் காதல் சில பேருக்கெல்லாம் ஒரு காதல் மட்டும் இல்லாமல் 2க்கு மேற்பட்ட காதல் கூட வரும். முதல் காதல் ஃபெயிலியர் ஆயிடுது, திருப்பி கல்யாணம் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் கூட சில பேருக்குலாம் காதல் வாழ்க்கையை குழப்பக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறையவே இருக்கும். அதில் அதிகமாக யாருக்கு இது மாதிரி ஏற்படுதுனாக்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது மாதிரி ஏற்படும். அவங்களுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா எதில் மேலே பற்று வைக்கிறாங்களோ அது இவங்களை விட்டு விலகி போகும். அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஒரு காதல் கல்யாணம், அந்த கல்யாண வாழ்க்கையில பிரிந்து அடுத்தது இன்னொரு கல்யாணமும் அது காதல் கல்யாணமாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. 2ஆம் தாரம் கூட காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். இப்போ ஜென்ரலா பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் ஒரு பொதுவான கருத்து தான். நம்ம ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்புகளை பொறுத்து தான் வாழ்க்கை என்பது வரமா சாபமா என்று நாம சொல்ல முடியும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை வரமா சாபமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலசர தோஷம்னா என்ன, தார தோஷம்னா என்ன அப்படின்ற விஷயத்தை நாம் இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ உங்களுடைய லக்னம் மேஷம் அல்லது ராசி மேஷம், இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், அதாவது துலாம். இந்த துலாம்ல சுக்கிரன் இருக்கு, ஆட்சி பெற்று இருக்கு, அது வக்கரமாய் இருக்கு, கூடவே ராகு சேர்ந்திருக்குன்னு வச்சிங்களேன். இந்த காரணத்தினால ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரமும் ஏற்படும், அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பாவது ஏற்படும். இது ஒரு கலசர தோஷம் தான். அதே போல இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வக்கரமாயிருக்கிறாரு அப்படின்னாலையும் அதுவுமே ஒரு கலசர தோஷம் தான். வாழ்க்கையில டிவோர்ஸ் ஆகும், சண்டை சச்சரவு நிறையவே இருக்கும், மேரேஜ் கூட லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 7ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு, லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாயை அங்கே உட்காந்துடுறாரு. லக்னத்துல சனி இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகும், திருமண வாழ்க்கை சச்சரவுகளோட தான் இருக்கும். முதல்ல திருமணம் அமைகிறதே ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கும். இதுல இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்து கேதுவுடன் இணைந்திருக்கிறார், வக்ரம் ஆகல, கேதுவுடன் இணைஞ்சிடுறாருன்னு வச்சிங்களேன். 7ஆம் இடத்துல செவ்வாய், அதே போல லக்னத்துல சனி இருக்குன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கிறதுலே பெரிய போராட்டமா இருக்கும். தாம்பத்திய சுகம் கிடைக்காது, திருமணமும் லேட் ஆகும்.
ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட பிரிந்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும், இருதாரத்தை கூட ஏற்படுத்தும். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுமே கலசர தோஷம்தான். அதே போல 7ஆம் பாவகத்துல சனி இருந்தாலும் ஒரு தற்காலிக பிரிவாவது ஏற்படும். இந்த இடத்துல உச்ச சனி. இதற்கு சுப பார்வைகள் இருந்தா பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நான் சொன்ன சூரியனே 7ஆம் இடத்துல இருக்குன்னா அவர் குரு பார்வை இருக்குன்னாக்க ஒரு பிரிந்து அப்புறம் சேர்ந்துருவாங்க. ஆனா சுக்கிரன் வக்ரமாகாம இருக்கும் பட்சத்துல, அதே போல செவ்வாய் இருந்தாலும் சுபகிரகத்தோட பார்வைகள் இருக்கும் பட்சத்துல பெரிய பாதிப்பு இருக்காது. குறிப்பா குரு பார்வை, அதுல விதி விலக்குகள் இருக்கு. அதே போல இந்த இடத்துல ராகு இருக்கு, லக்னத்துல கேது இருக்குன்னாலையும் அதுவுமே இருதாரத்தை ஏற்படுத்தும். ராகு கேது தோஷம், கலசர தோஷம் இப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்புகள் 7ஆம் இடத்தோட ஒரு பாவ கிரகம் சம்பந்தப்பட்டு 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தால் அதுதான் கலசர தோஷம். அதனால என்ன ஏற்படும்னாக்க, ஒன்று மேரேஜ் லேட் ஆகும், மேரேஜ் ஆன பின்னாடி பொருத்தம் பண்ணாம சரியான பொருத்தம் இல்லைன்னா திருமண வாழ்க்கையில பிரிவுகளை ஏற்படுத்தி 2ஆம் தாரத்தை ஏற்படுத்தும், அல்லது சீக்கிரமா ஏற்படும். சீக்கிர கல்யாணம் என்றால் அது காதல் திருமணமாகவோ அல்லது அவசரப்பட்டு ஒரு நிர்பந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதுவுமே பிரிவுகளை ஏற்படுத்தும். இப்போ தாரதோஷம்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் கெட்டு இருக்கிறது தாரதோஷம். இந்த சுக்கிரனோடு கேது இணைஞ்சிருக்கு அப்படின்னாக்க அது தாரதோஷம். பெண்களால் மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கை துணிவரால் சந்தோஷம் இல்லை, அவரோட கூட இருக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இதே சுக்கிரனோடு செவ்வாய் சேர்ந்து 7ஆம் இடத்திலே இருக்குன்னா அது பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தும். அது திருமண வாழ்க்கையில காதல் திருமணம் ஏற்படுத்தி அதன் பிறகு பிரிவுகளை ஏற்படுத்தும், இன்னொரு கல்யாணத்தை ஏற்படுத்தும், அதுவுமே காதல் திருமணமாக அமையும், அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை பாதிக்கும். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்குன்னாக்க கல்யாணத்துக்கு பிறகு வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அந்த உறவால இந்த குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். அது மாதிரி இருக்கும்போது அது தாரதோஷம். இப்போ 7ஆம் பாவகத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் அதே பிரச்சனை தான். 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் உச்சம், இந்த இடத்துல செவ்வாயும் சேர்ந்து இருக்குனாலையும் வேற ஒரு உறவுகள் ஏற்பட்டு அது குடும்ப வாழ்க்கையை பாதிச்சு அது பிரிவுகளை ஏற்படுத்தும். இது தாரதோஷம் தான். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, உதாரணமா 12ஆம் பாவகத்துல உங்க ஜாதகத்துல ஒரு பாவகிரகம் இருக்குன்னாக வரன் பார்க்கும்போது 12ஆம் பாவகத்துல எந்த பாவகிரகமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். எந்த கிரகமும் இல்லை, சுத்தமா இருக்குன்னாக்க பிரச்சனை இல்லை. ஆனா பெரும்பாலானோருக்கு பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை என்பது சாபமாக தான் தெரிகிறது. ஏனென்றால் இந்த காலகட்டம் கலியுகம், கலியுகத்தில் எல்லாமே கர்மாவை சுமந்துதான் பிறந்துட்டு இருக்கிறோம். இந்த கர்மாவை எதன் மூலம் கழிக்கிறது? வாழ்க்கை துணைவர் வகையிலையும் பிள்ளைகள் வகையிலையும் தான் நமக்கு வரக்கூடிய கர்மாவை கழிக்கக்கூடியவர்கள். அப்புறம் வேலை பார்க்கக்கூடிய இடம், வேலை செஞ்சு, தொழில் என்பதே ஒரு கர்மா தானே, அந்த தொழிலை செஞ்சு கர்மாவை கழிக்கிறது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாம் என்னதான் செய்யறது அப்படின்னா, சிவன் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த கலசர தோஷம் இருக்கு, வாழ்க்கையில சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதா இருக்கு, இது எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னாக்க, இந்த கர்மாவை எப்படி நாம கழிக்கிறது அப்படின்னாக்க சிவன் வழிபாடு. திருவண்ணாமலைக்கு நீங்க போகலாம், வருஷம் ஒரு முறையாவது கிரிவலம் போயிட்டு வாங்க, அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வரலாம். வீட்டிலேயே ஒரு சிவலிங்கம் வாங்கி வச்சு அதற்கு தினமும் அதாவது அபிஷேகம் செய்யணும். குறிப்பா நீரால், சுத்தமான நீரால் கழுவி அதற்கு அபிஷேகம் செய்து நம்ம வழிபாடு செய்யும் போது, வீட்டிலேயே சிவபெருமானை வைத்து வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கர்மா கழிகிறது. வசதி இருந்தால் கோயில் கூட கட்டலாம். அந்த கர்மா கழியறதுக்கு சிவனுடைய அருள் கண்டிப்பாக வேண்டும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.